கைஸ் இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன் தான். சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போன வீடியோவில் பேச முடியாமல் போச்சு. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் இது ஒரு மேட்ச் தானே, பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணிடுவோம் நீங்கள் நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எனக்கும் அதே நம்பிக்கை தான் கைஸ். டாஸ் தோத்ததுனால கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஆகிருச்சு. பட் மற்றபடி மேட்ச்லேயே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம் தான். போக போக கரெக்டான காம்பினேஷன் எடுத்து அவங்க டீமை நல்லா செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் சில பல விஷயங்கள்லாம் நோட் பண்ண முடியுது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு பிளேயிங் லெவன் போடும்போது ஃப்ளெமிங் மட்டும் இன்னொரு வித்தியாசமான பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு வந்தா இருப்பாருங்களேன். டெஃபினட்டாக ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். யாராலையும் இந்த பிளேயிங் லெவனை கெஸ் பண்ணியிருக்கவே முடியாது. இதில் போதா குறைக்கு எம்எஸ்டி வரை இன்ஜுரி ஆகி செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டியும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் லெவன் எடுக்கிறாருன்னா அது ஃப்ளெமிங்கால் மட்டும்தான் முடியும். அந்த லெவனை பார்த்து அந்த பேட்டிங் ஆர்டரை பார்த்தாலே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது கிளியராகவே தெரியுது. இதை பற்றி அம்பாத்தி ராய்டு வந்து ESPNோட மிட் மேட்ச் ரிவ்யூலையும் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூலையும் சொல்லியிருப்பாரு. லைக் சிஎஸ்கே வந்து சிம்பிளாக வைக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்கன்னு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வரலாம், ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி எப்படியோ குழப்பி யோசிச்சு என்னமோ பண்ணிடலான்ற ஆங்கிள் அவங்க யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. ஐடியலி ஒரு ஃபாஸ்ட் பாலர் வெளியே உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். பட் அங்கே என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னு எனக்கு தோணுதுன்னா, மேட் ஹென்ரி கண்டிப்பாக ஆடுவார், கலீல் அஹ்மதுக்கு வெரைட்டினால ஆடி ஆகணும், அண்ட் அன்ஷுல் கம்பா இந்த வருஷம் டெத் ஓவர்ஸில் போடுறதுனால அவரையும் உட்கார வைக்க முடியாதுன்னு. ஸோ 3 பேரையும் ஆடிட்டாங்க. அப்போ கை வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாந்த் வீர் தான். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னால சரி அவரை வெளியே உட்கார வச்சுட்டு தேவைப்படுற நேரத்தில் அவர் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லை கொலாப்ஸ் ஆச்சுன்னா சர்ஃப்ராஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிச்சு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் ஃபியூச்சரில் ஒர்க் ஆகுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்திருக்கும் கைஸ். லைக் ஒரு பிளேயிங் லெவன் எடுத்தீங்கன்னா நீங்கள் இம்பாக்ட் பிளேயரில் ஏன் இவ்வளோ மண்டையை குழப்பிட்டு நான் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஐசாக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன் ரேஞ்சுக்கு எனக்கு ஐக்கியூ இருக்குது, நான் அந்த மாதிரி பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயரை எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வெல் பேலன்ஸ் லெவன், சூப்பரான லெவனு, செட்டிலான லெவனுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் நம்ம டீம் ஒரு புது லெவனு, எல்லாருமே புதுசாக இருக்காங்க, சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு இருக்கும்போது அவங்களுக்கான டைம் கொடுத்துட்டு க்ரூம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட பிளேயர்ஸ்க்கே சரியான கிளாரிட்டி இல்லை. லைக் இது எம்எஸ் தோனியோட கோர் மந்த்ராக்கு அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கிறது. லைக் எம்எஸ்டி இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பிளேயர் ஆடினா அந்த பிளேயர் தான் ஃபுல்லாக போடுவார். பவர் பிளேயர் 2 ஓவர்னா 2 ஓவர் போடுவார், மிடில் ஓவரில் 1 ஓவர்னா 1 ஓவர் போடுவார். அவருக்கு அவரோட ரோல் தெரியும். தென் அதே போல் ஒரு மேட்ச் க்ரூம் ஆகி இந்த வருஷம் மட்டமாக பண்ணாங்க கூட அடுத்த வருஷமும் அதே ரோலை தான் அவன் பண்ணுவான். ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கிளியர் பிளானிங் ஸ்ட்ராட்டஜியோட அவன் வருவான். அங்கே நீங்கள் ஆக்ஷனில் மினி ஆக்ஷனில் ஒரு மொயின் அலியோ ஒரு கிருஷ்ண பகவத்தமையோ இந்த மாதிரி யாரையாவது எடுத்து போட்டுட்டு இருக்கிற மைனர் ஹோல்ஸை ஃபில் பண்ணி டைட்டில் வின்னிங் டீமையே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுதான் சிஎஸ்கே பண்ணியிருக்கு. இதுதான் ஜென்ரலாக சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் காமனாக ஒரு வின்னிங் டீமோட பிளானிங் இப்படி தான் இருக்கணும். அண்ட் எக்ஸாக்டாக இவங்களோட 11 RCBயோட 11 மிரர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் கைஸ். நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட 11 கம்பேரிசன் மட்டும் பாருங்கள். அங்கே சால்ட் கோலினா எங்க சாம்சன் ருத்து, படிக்கல்னா ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 4 பட்டிடார்னா எங்க டூபே, நம்பர் 5 ஜிதேஷ் சர்மானா எங்க கார்த்திக் சர்மா, நம்பர் 6 டிம் டேவிட்னா எங்க டெவால் பிரவிஸ், நம்பர் 7 குருணால் பாண்டியானா எங்க பிரசாந்த் வீர், 8 ஓவர்டன் அங்க ஷெப்பர்டு. ஸோ அந்த மாதிரி பவுலிங்க்கும் மேட்ச் பண்ணலாம். ஷுயா சர்மானா ஒரு நூர் அகமது, புவினா ஒரு கலீல் அகமது, அபிநந்தன்னா இங்க ஒரு அன்ஷுல் கம்போஜ், ஜேக்கப் டஃபினா இங்க ஒரு மேட் ஹென்ரி. உங்களோட பிளேயிங் லெவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆர்சிபி ஒரு வின்னிங் டீமோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்றீங்க. ஆர்சிபி இதே 6 பவுலரோட தான் போறாங்க. இங்க ஓவர்டன் ரன் கொடுத்தாருன்னா அங்க ஷெப்பர்டு ரன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 50 ரன் கொடுத்தாரு. சுயா சர்மாவோட நூர் அகமது பெட்டர் பவுலர். பட் அவனோட பவுலிங் பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால சுயா சர்மா நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் சுயா சர்மாவோட நூர் அகமது இஸ் 5 and 10 times பெட்டர் பவுலர். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு படிக்கலையோ ஒரு பட்டிடாரியோ வெளியே வச்சுட்டு அவங்கள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படி இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோ எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டரையோ உள்ளே எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி அவங்க பிளானே பண்ணலை. இங்கே ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் அண்டர் எம்எஸ்டி இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நமக்கு தேவையான பிளேயர்ஸ் எடுத்துட்டு அவங்களோட ரோலை கொடுத்துட்டு நீ இடியே விழுந்தாலும் நீ தான் தம்பி என்னோட பவர் பிளே போலர், நீ தான் என்னோட மிடில் ஓவர்ஸ் போலர் நம்ம போயிட்டு இருந்திருந்தோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு, ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. லைக் சிஎஸ்கே வந்து சேம் பிளேயிங்களோட தான் போடுவாங்க, சேம் பேட்டர்ஸ் சேம் பவுலர்ஸ், அதே தான் கண்டினியூஸாக எல்லா மேட்சும் போவாங்க, யார் என்ன பண்ணாலும் அப்படி தான் ஆடுவாங்கன்ற மாதிரி ஒரு மீமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க பண்ணுற காமிக்கலான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எவ்வளோ மேல்ன்ற மாதிரி இருக்குது கைஸ். லைக் இந்த ஒரு மேட்ச் மட்டும் நான் பார்த்து பேசலை, ஃப்ளெமிங்கோட ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கேயோட ஹிஸ்ட்ரியாக பாருங்களேன். ஃபுல் கன்ஃபியூஷன்ஸ் ஆல் ஓவர். லைக் என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னென்னமோ பிளேஸை உள்ளே எடுத்துகிட்டு வருவார், என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுவார். அண்ட் எதுவுமே ஒர்க் அவுட்டும் ஆனதில்லை, ஆகவும் ஆகாது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா சர்ஃப்ராஸ்க்கான டேரக்டாக பிளேயிங் லெவன் ஆரம்பிச்சிருக்கணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ ஒரு ஸ்பின்னரையோ வெளியே வச்சிருக்கணும். நம்ம டீமில் டிஸ்பென்சபிள்னா ஃபாஸ்ட் பவுலர் தான், ஸ்பின்னர் கிடையாது. பட் ஆர்சிபியில் சுயா சர்மா வெளியே உட்கார வைப்பாங்க. ஸோ நம்ம கேஸில் நம்ம ஃபாஸ்ட் பவுலரை வெளியே உட்கார வச்சுட்டு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவரை தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். பட் பெரிய கொலாப்ஸான சுச்சுவேஷனில் இருக்கிற 5 பவுலர் ப்ளஸ் டூபேவே போதும், அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஆகணும், ரன் வேணும்லன்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஃபாஸ்ட் பவுலரை கழட்டிட்டு ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வரலாம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால்
எப்படி என்ன யோசிச்சிருக்காங்க, பிளேயருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல கைஸ். இதில் பிரசாந்த் வீருக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. ஃபிட்னஸ் ப்ராப்ளம்னால ஆடலையா, ஏன் ஆடலை, எதுக்கு ஆடலைன்னு இந்த ப்ரெஸ்காரனும் கேட்க மாட்டான். இவெல்லாம் வாழைப்பழம் மாதிரி கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்பாங்க, நமக்கு எதுக்கும் பதிலும் தெரியாது. அவர் இம்பாக்டில் இருந்தார். ஸோ ஃபிட்னஸ் இஷ்யூ என்னன்னு தெரியல. அவர் மேபி பவுலிங் அவரால் போட முடியல, நல்லா கம்ப்ளீட்டாக அவரோட பவுலிங் ஆக்ஷன் போட முடியாதனால அவர் ஆடலையானு தெரியல. பட் கண்டிப்பாக அவர் ஆடி இருக்கணும் கைஸ். பிளேயிங் லெவனில் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடி இருக்கணும். ஹீ இஸ் அ பெட்டர் பேட்டர் வேற. ஸோ கார்த்திக் சர்மா நேற்று காட்டின அப்ளிகேஷன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் யாருமே காட்டல. அந்த மாதிரி கூட அவர் காட்டியிருந்தாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்பொழுது. ஃப்ளெமிங்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். சரி ரைட்டு, இவன்ட்ட சரக்கு இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவான்னு. பட் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தாட் ப்ராசஸ் நாங்கள் எனக்கு தெரியல கைஸ். ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்திருக்கு. அதை சார்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம டீம் முன்னேறும், அவர் தேருன்ற மாதிரி சொல்லிடுவேன். ஒரு மேட்ச் மட்டும் நல்லா சொல்லலை கைஸ். ஃப்ளெமிங்கிட்ட இந்த ஜேஎஸ்கேல இந்த பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே மிரர் பண்ணி இங்கே அதை எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஃபைனலி சிஎஸ்கேலையும் அந்த ஜேஎஸ்கே அட்ராசிட்டியை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால சொல்கிறேன், ஹோப்ஃபுல்லி அதை அவங்க சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் பிளேயிங் லெவனோட போயிட்டு அவங்களுக்கான ரோல் கிளாரிட்டிலாம் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்சிபி பவுலிங் அட்டாக்கும் நம்ம பவுலிங் அட்டாக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்படியே எல்லாருமே லைக் டு லைக்காக மேட்ச் ஆகுறாங்க. எஸ், டஃபி அண்ட் மேட் ஹென்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பவுலர்ஸ், பட் எஸ் த பாயிண்ட் ரிமைன்ஸ் சேம். அவங்களோட பவுலர்ஸே நல்லா பண்ணும்போது நம்மளாலேயும் நல்லா பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க இன்புட்ஸ் கொடுக்குறாங்களான்றது வரப்போகிற மேட்சஸில் இன்னும் கிளியராகவே தெரிஞ்சிடும். அண்ட் இந்த மேட்ச்சில் ருத்துவோட கேப்டன்சி பற்றி பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். லைக் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. பட் மெயினாக டீம் செலெக்ஷனில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டான லெவனை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் செட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல மேபி ருத்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவரோட தாட்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை அவரும் ஃப்ளெமிங் சேர்ந்து தான் இதை எடுக்கிறாங்கன்றது தெரியல. பட் டெஃபினெட்லி ஃப்ளெமிங் தான் காமனான அக்கரன்ஸ் இன் ஆல் த ஃப்ரான்ச்சைசஸ். ஸோ அதனால் ஃப்ளெமிங்கோட ஸ்ட்ராட்டஜி தான் பெரிய இஷ்யூவாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது ஒன்று. அண்ட் இன்னொரு பாயிண்ட், ருத்துவோட ஸ்பீச்சை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்களோட பவுலிங் அட்டாக்கை ரேட் பண்ணல. அண்ட் ஒரு 2 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார், இம்பாக்ட் பிளேயர் யாரால எனக்கு எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறதுன்னு தெரியல, எவ்வளோ அடித்தாலும் சேஃப் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸடாக 200 அடிச்சாதான் நம்மளால தாங்க முடியுன்ற மாதிரி அவர் நினச்சிட்டாங்க போல. மேனேஜ்மெண்ட்லேருந்து கிளியராக அப்படி தான் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அக்ரெசிவ் ஆட பார்த்தோன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இங்கேயே பாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக மைக்கேல் ஏசி என்ன சொன்னார் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், மைக்கேல் ஏசி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுன்ற மாதிரி அவர் சொல்வார். ஸோ அங்கேயே உங்களுக்கு லேக் ஆஃப் கிளாரிட்டி தெரியுது. ஸோ ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வரும்பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக 200% நான் ஹை இன்டென்ட்டோட தான் ஆட போகிறேன்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க போல. லைக் ஒரு எஸ்ஆர்ஹெச்சோ ஒரு பிவிகேஎஸ் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் வந்தனால அதே போல தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க போல. அண்ட் ஈவன் இந்த எஸ்ஆர்ஹெச் கொலாப்ஸ்க்கு அப்புறம் நான் நிறைய ட்வீட்ஸை பார்த்தேன், சிஎஸ்கே கிட்ட கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேஸ்லாம் இருக்காங்க, அதனால ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு. எஸ், டீமில் எல்லாரும் அப்படி தான் ஆடணும். பட் பவுலிங் பிச்சுன்னு நீங்கள் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஆச்சு நான் நிற்கிறேன் நீங்கள் எல்லாருமே சுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். லைக் அதுக்கு ஐடியலான பிளேயர் நம்ம ருத்து தான். ருத்துவோட நேமே ஒரு ட்ரஃப் ட்ராக் பவுலி நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவரால் தான் ஹை இன்டென்ட் கேமை ஆட முடியும். ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு மற்ற பிளேஸை நீ சுத்துப்பான்ற மாதிரி விட்டுருக்கலாம். பட் எஸ் அங்கே ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அகே நல்ல விஷயம் என்னன்னா மொதல் மேட்ச்ல இப்போ ஆப்படிச்சதுனால இனிமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆளாவது நின்று ஆடணுன்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் சார்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் ஈவன் நம்மளோட பாடி லாங்குவேஜ் இன் செகண்ட் இன்னிங்ஸ் படு கேவலமாக இருந்துச்சு. யாருக்குமே வின் பண்ணுவோன்ற நம்பிக்கையே இல்லை. எஸ், நம்பிக்கை இல்லை தான். பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டிருக்கணும். யூஸ்வலாக சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸில் தான் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு மேட்சை கடைசி வரை கொண்டு போவாங்க. நம்ம கிட்ட யூஸ்வலாக அது இருக்கும். சிஎஸ்கேனாலே லாஸ்ட் மினிட் பிபிஎல்ல வின் பண்ணுற டீம் தான். பட் சம்ஹவ் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் அது லேக் ஆகுது. எல்லாருமே படுத்துட்டாங்க. ஒருத்தர்கிட்டையும் பாடி லாங்குவேஜ் சரியாகவே இல்லை. எல்லாம் மொதல் மேட்சே சோலி முடிஞ்சுன்ற நிலைமையில தான் ஃபீல்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும் கைஸ். யாராவது ஒரு லீடர் ரோலில் எடுத்துட்டு தம்பி நம்ம மோதி பார்க்கலாம்டா, இருக்கிறது 120 ரன் தான், அந்த 120 ரன்னை நம்ம எப்படியாவது அவங்க கொலாப்ஸ் ஏற்படுத்த பார்க்கலான்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி போகணும். ஸோ அது மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் எஸ், கோயிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. அண்ட் கரெக்ட் பண்ணிடுவாங்க நம்பிக்கையிலையும் நான் இருக்கேன். பட் எனிவேஸ் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனை சார்ட் அவுட் பண்ணாலே டீம் காம்பினேஷன் செட் ஆகி நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ இஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் நீங்களும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகேன், டேக் கேர், பை பை.